பகல்னு ஒண்ணு இருந்தா இரவுன்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரிதான் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா சாத்தான்ற ஒருத்தர் இருக்குன்றது நிறைய பேரோட ஒரு நம்பிக்கை. இப்ப கடவுளுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பைபிள், குரான், பகவத்கீதை நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு சாத்தானுக்கு டெவில்ஸ் பைபிள்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? அண்ட் இந்த டெவில்ஸ் பைபிளை எழுதுனது ஒரு பிரீஸ்ட்னு சொன்னா நம்ப முடியுமா? அதுவும் அவர் சாக போற அந்த தருணத்துல வெறும் ஒரே ஒரு ராத்திரியில அதுவும் 640 பக்கங்களை எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? இது நிறைய பேரோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, இது அவர் எழுதல, அவர் சாக போற தருணத்துல வேண்டதுனால சாத்தானே இவரோட உடம்புக்குள்ள இறங்கி இந்த 640 பக்கத்தையும் எழுதியிருக்கு அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கை. இந்த டெவில்ஸ் பைபிளோட ஒரிஜினல் நேம் கோடெக்ஸ் கிகாஸ். இந்த கோடெக்ஸ் கிகாஸோட ஹிஸ்டரி, இது யார் எழுதுனா, எப்படி எழுதப்பட்டது, இது எப்படி உலகத்தோட கண்ணுக்கு வந்துச்சு, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். இது உங்கள் 30 சேனல். நான் உங்கள் அவினாஷ் ஆபிரகாம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். இந்த பைபிளை பத்தின ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 13th செஞ்சுரிக்கு போகணும். 13th செஞ்சுரி பொஹேமியா பஹரா, அதாவது இப்ப ஜெக் ரிபப்ளிக்னு சொல்லப்படுற அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 13th செஞ்சுரியில ஒரு பிரீஸ்ட் இருக்காரு. அவரோட பேரு ஹெர்மன். இப்போ ஒரு பிரீஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு சர்ச் மொத்தத்தையும் மெயின்டைன் பண்ணுவார். ஸோ இப்போ நிறைய ஆஃபரிங்ஸ், அதாவது காணிக்கைங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு லெட்ஜரை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ற ஒருத்தர்கிட்ட மொத்த ஒரு மெயின்டெனன்ஸுமே அவர்கிட்ட இருக்கு அப்படின்னும் போது அவர் கையில அவ்வளோ காசு இருக்கு. ஸோ அதுல ஒரு பங்கை அவர் திருடிட்டாரு. அதாவது அந்த ஊழல் இருக்கு இல்லையா, அப்பவே அவர் ஊழல் பண்ணி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் ஒரு பிரீஸ்டா இருந்துகிட்டு அவர் விதிமுறைகள் பண்ணி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காரு, சர்ச்சில் இருக்க காணிக்கையா கொடுத்த ஒரு காசை கொள்ளையடிச்சிருக்காரு, ஸோ இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த அரசாங்கமே இதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை கொலை பண்ணணும் அப்படின்றாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அவரை அடிச்சு இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அங்க ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது சாதா டெத் சென்டென்ஸ் கிடையாது. அதாவது இப்போ ஒரு சுட்டு கொலை பண்றதோ தூக்குல இடுறதோ அந்த மாதிரி கிடையாது. பழங்காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மரண தண்டனைகள் இருக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கழுவேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷார்ப்பான ஒரு கட்டைகளை பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தனை உட்கார வச்சு அவன் அப்படியே கீழே இறக்குவாங்க. ஸோ அப்படியே அவன் பாதியில இறங்குறதுக்கு முன்னாடி அவனோட உயிர் பிரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸான டெத் சென்டென்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல ஒன்னான ஒரு ரொம்ப குறுகிய ஒரு இடத்துல அவனை நிக்க வச்சு அந்த ஒரு வால் எழுப்பணும். அதாவது நிறைய செங்கல்களை வச்சு அவனை மொத்தமா மூடிடணும் அப்படின்னு அந்த ஒரு இருட்டான பகுதியில அவன் பசி, தூக்கம், தாகம் எதுவுமே இல்லாம அப்படியே அங்கேயே நின்னபடியே இறந்துடணும் அப்படின்ற ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப டெத் சென்டென்ஸ்க்கு அவனை ஒரு இடத்துல குறுகிய இடத்துல நிக்க வச்சு மொத்தமா செங்கல் ஒன்னொன்னா எழுப்பிட்டு வராங்க. கடைசி செங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் கடைசியா ராஜாவை பார்த்து எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றான். என்னன்னு கேட்கும் போது, இந்த நாடு இல்ல, உலகம் இல்ல, கடவுளே வியந்து போற மாதிரியான ஒரு புத்தகத்தை நான் எழுதி தரேன், அப்படி நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நீங்க விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ ராஜாவும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு நாள்ல எப்படி அவன் ஒரு புக்கு எழுத முடியும், இவனால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுத வைக்கிறாங்க. இவரும் போயிட்டு கொஞ்ச நேரம் எழுதுறாரு. ஆனா இவரால் இப்ப அது வரைக்கும் எழுதி முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் முட்டி போட்டு பிரேயர் பண்றாரு. ஆனா அவர் பிரேயர் பண்ணது ஆண்டவர்கிட்ட கிடையாது, சாத்தான் கிட்ட. சாத்தான் கிட்ட பிரேயர் பண்ணி, நான் என்னோட சோலையே உனக்கு ஒப்படைக்கிறேன், உனக்கு எப்ப வேணுமோ என் சோலை எடுத்துக்கோ, ஆனா இப்போ எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த சாத்தானே இவரோட உடம்புக்குள்ள இறங்கி அவ்வளோ பெரிய புக்கையும் எழுதி முடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனா இது எல்லாமே ஒரு கதை தான். இது உண்மையா நடந்துச்சான்றது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு டெவில்ஸ் பைபிளோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 92 சென்டிமீட்டர்ஸ் லென்த்தும் அண்ட் 50 சென்டிமீட்டர்ஸ் விட்த்தும் இருக்கும். அதாவது இதோட ஹைட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 அடி. அண்ட் இதுல இருக்க பக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா 640 பக்கங்கள் இருக்கும். அதாவது 320 பேஜஸ் முன்ன பின்னன்னு சேர்த்து மொத்தம் 640 பக்கங்கள் இந்த புக்ல இருக்கு. அண்ட் இதோட பக்கங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல பார்த்தோம்னா பேப்பர்ஸ் இருக்காது. ஸோ இதுக்காகவே 160 மிருகங்கள், அதாவது கழுதைகள், மாடுகள், அந்த மாதிரி நிறைய 160 மிருகங்களை கொண்டு அதோட தோள்களை கொண்டு உருவானதுதான் இந்த ஒரு புக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதுல எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கான மைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பூச்சிகளையும் கொண்டு, அண்ட் அதுல நிறைய ஒரு பெரிய சாத்தானோட பொம்மை ஒண்ணு இருக்கு, அதை வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரெட் கலருக்கு ஒரு ரத்தத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த புக்கு மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு எழுத்து, அதாவது கேலிகிராஃபிக்ல தான் எழுதியிருக்காங்க. முழுக்கவுமே, அதாவது தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்குமே கேலிகிராஃபிக்ல மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. அண்ட் இந்த புக்ல பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஒரு 24 பக்கங்கள் கிழிஞ்சு போயிருக்கு, அதாவது மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க போயிருக்கு, என்ன ஆச்சுன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. டெவில்ஸ் பைபிள்னு சொல்லியாச்சு. இந்த டெவில்ஸ் பைபிள்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 290 பேஜஸ் வரைக்கும்
இப்போ பைபிள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கடவுளை பத்தி இருக்கும். ஆனா இந்த 290 பேஜஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா சாத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது கடவுளோட பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதின பைபிள் மாதிரி சாத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதின இந்த ஒரு டெவில்ஸ் பைபிள் இருக்கும். அண்ட் 290 பேஜஸ்க்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்ததுமே இந்த சாத்தானோட ஒரு உருவபொம்மை இருக்கும். சாத்தானே உள்ள இறங்கி எழுதுனது அப்படின்னு சொல்றதுனால தன்னைத்தானே பெருமைப்படுத்தி வரைஞ்சுக்கிட்ட ஒரு புகைப்படமா அது இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் 290 பேஜஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருடிட்டு எப்படி தப்பிக்கலாம், கொலை பண்ணிட்டு எப்படி தப்பிக்கலாம், எக்ஸாசிசம், இந்த பத்தின நிறைய விஷயங்கள் இந்த 290 பேஜஸ்க்கு அப்புறம் இருக்கும். அண்ட் இதுல வந்து கடைசியா வந்து ஒரு 24 பக்கங்கள் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அந்த 24 பக்கங்கள் என்ன அப்படின்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நம்புற விஷயம், இதுல வந்து சாத்தானை எப்படி கூப்பிடலாம், சாத்தான் கிட்ட எப்படி பேசலாம் அப்படிங்கிறது அந்த 24 பக்கமா இருக்கலாம். ஸோ அதனாலதான் அதை கிழிச்சு தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஓகே, இப்போ இந்த புக்கு உலகத்தோட பார்வைக்கு எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். கிட்டத்தட்ட 1617 இருந்து 1648 வரைக்கும் ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் வார் அப்படின்ற மாதிரி ஒரு வார் ஒன்று நடக்குது யூரோப்ல. ஸோ அந்த வார்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரியா, ஸ்வீடன், அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லாம் சண்டை போடுறாங்க. ஸோ இந்த ஃபைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீடன் ஜெயிக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சு வெளியில போகும்போது அவங்களோட ஜெயிச்ச அந்த இடத்துல இருந்தெல்லாம் ஒவ்வொரு பொருளை கொள்ளையடிச்சு எடுத்துட்டு போறாங்க. ஸோ அப்படி போகும்போது இந்த பொஹேமியா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சர்ச் பாக்குறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டு யாருமே போகாத ஒரு இடத்துக்கு போய் இந்த ஒரு புக்கை பாக்குறாங்க. ஸோ அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்ட் ஒர்க் அதுக்கெல்லாம் நிறைய வேல்யூ இருக்கும். ஸோ அதனால இதை பார்த்து அவங்க அதை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது 75 கிலோ வெயிட் இருந்ததுனால அது ஒருத்தரா தூக்காம 2 பேரா தூக்கிட்டு போறாங்க. ஸோ இந்த புக்கை அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு அரண்மனையில வைக்கிறாங்க. அரண்மனையில வச்சு அங்க இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. இது வந்து லாட்டின் மொழியில இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இதுல கடவுளுக்கு ஆப்போசிட்டா நிறைய எழுதி இருக்கு அப்படின்னு படிச்சுட்டு வரும்போது திடீர்னு அந்த 290 பேஜஸ்க்கு அப்புறம் பார்த்தா அந்த சாத்தானோட உருவபொம்மையை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. அண்ட் இந்த புக்கை படிச்ச நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மர்மமான முறையில இறந்து போறாங்க. அவங்க காஸ் ஆஃப் டெத் ஏன், எதுக்கு அப்படின்ற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் நமக்கு யாருக்குமே தெரியல. அண்ட் இந்த புக் அந்த பேலஸ்குள்ள வந்த கொஞ்ச நாள்லயே அந்த பேலஸ்குள்ள நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது. அவங்களோட பொண்ணு, பொருள் எல்லாமே அழிஞ்சு போகுது. அண்ட் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்கு வச்சிருந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அண்ட் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல நிறைய வெடி வெடிச்சு அந்த புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் விழுது. அந்த இடத்துலயும் ஃபயர் அப்படியே பரவுது. ஸோ இப்போ அந்த காலத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி ஒர்க்குங்களுக்குலாம் தான் நிறைய வேல்யூ இருந்தது. ஸோ அவங்களோட பணம், பொண்ணு, பொருள் எல்லாமே இழந்தாலும் இது போயிருச்சே அப்படின்ட்டு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் ஆனால் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம் வந்து, ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த புக்குக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழாம இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு புத்தகம். இதுல வந்து சாத்தானை பத்தி எழுதியிருக்கு அப்படின்றதுனால சாத்தானோட உதவியால தான் இது தப்பிச்சிருக்கு அப்படின்றதுனால இதை வந்து யாரும் படிக்க கூடாது, இது யாரோட கண்ணுக்குமே தென்படக்கூடாது அப்படின்ட்டு ஸ்வீடிஷ் ராயல் லைப்ரரி அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு போய் பத்திரமா வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்கை வச்சு நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கண்டுபிடிச்ச சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ அந்த புக்கை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே நைட்ல அவர் எழுதினாரு. அதாவது சாத்தானுக்கு அர்ப்பணிச்சு அவர் ஒரே நைட்ல எழுதினாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப இருக்க ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புக்கை எழுதி முடிக்கவே கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹேண்ட் ரைட்டிங் ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தன் எழுதுறான் அப்படின்னா அவன் எழுதி முடிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும்னு சொல்லியாச்சு. அவன் சாப்பாடு, தண்ணி எதுவுமே இல்லாம எழுதினாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆகும் இது எழுதி முடிக்க. அப்படி 5 இயர்ஸ்னா அவனுக்கு உடல்நல குறைபாடுகள் நிறைய வரும். ஸோ அதனால நிறைய ஹேண்ட் ரைட்டிங்ல சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் இந்த இது வந்து தொடக்கத்துல இருந்து எண்டு வரைக்குமே ஒரே மாதிரி இருக்கு ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இதை வந்து கண்டிப்பா ஒரே நைட்ல எழுதி இருக்க முடியாது அப்படின்றது நிறைய பேர் சொல்றாங்க. பட் கதைகள் படி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரே நைட்ல எழுதி முடிச்சிருக்காங்க அப்படின்றதுனால இது கண்டிப்பா சாத்தானோட வேலையா தான் இருக்கும்ன்றது நிறைய பேரோட நம்பிக்கை. அண்ட் இதை பத்தி நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பைபிள் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே இந்த பைபிள் வரும். அண்ட் ஐம் நாட் கம்பேரிங் திஸ் வித் லார்ட்ஸ் பைபிள். இது வந்து ஒரு டெவில்ஸ் பைபிள், பட் அது பைபிள்ன்ற ஒரு காமனான நேம்னால இது வந்து நீங்க லார்ஜஸ்ட் பைபிள்னு சர்ச் பண்ணாலே வரும். இதோட ஒரிஜினல் நேமான கோடெக்ஸ் கிகாஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் யூடியூப்ல இருந்தும் கிடைக்கும் அண்ட் இன்டர்நெட்ல இருந்தும் கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுக்கு 2 பக்கம் இருக்கும். அண்டு ஒரு நைட்டுன்னு இருந்தா ஒரு பகல்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கதைகள் எல்லாத்தையுமே கதைகள் நினைக்கிறவங்களும் இருக்காங்க, உண்மைன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.
அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அண்ட் என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் உங்களுக்கு லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.